Hi guys, இந்த ஜாவா சீரிஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்றது ஒரு டிசைன் பேட்டர்ன். இது ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமில் இருக்க தேவையில்லாத டிபெண்டன்சி வந்து ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுறது தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனோட ஒர்க். ஓகேவா? இதனால் என்ன விஷயம் நடக்குதுன்னா, நம்ம ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் வந்து, அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம், அப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? அது இல்லாமல் இது என்ன பண்ணுறது, லூஸ்லி கப்புள்டு வந்து அச்சீவ் பண்ணுது. அது ஒரு விஷயம் வந்து அட்வான்டேஜ் வந்து இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது இதை பார்க்குறதுக்கு முன்னாடி டிபெண்டன்சி லுக்கப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது டிஎல். இந்த டிஎல் அப்ரோச் என்ன பண்ணால், நம்மளுக்கு தேவை, இப்போ ஒரு டிமாண்டாக இருக்குது, இப்போ ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது, ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னா அதை வந்து கெட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த டிபெண்டன்சி லுக்கப்போட ஒர்க்கு. ஓகேவா? இது 3 வகையில் அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னா, வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நியூ கீவேர்டு மூலிமா க்ரியேட் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ரி மெத்தட் மூலிமா நம்ம அச்சீவ் பண்ணலாம். அது ஒரு விஷயம், அந்த மூலிமா அச்சீவ் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் என்னென்னா, ஜேஎன்டிஐ மெத்தட் மூலிமா நம்ம இது பண்ணலாம். அந்த டைப் மூலிமா இது பண்ணலாம். அதுக்கு என்னென்னா, வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு அது மூலிமா அதுக்கப்புறம் வந்து லுக்கப் மெத்தட் மூலிமா நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணலாம். அது ஒரு அப்ரோச். இந்த 3 வகையில் நம்ம வந்து டிபெண்டன்சி டிஎல் அப்ரோச், டிஎல் கான்செப்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா டைட் கப்ளிங்கு, அப்புறமே டெஸ்டிங்க்கு இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அந்த மாதிரி 2 விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன டைட் கப்ளிங்னா, இப்போ வந்து டிபெண்டன்சி லுக்கப் அப்ரோச் மேக்ஸ் தி கோட் டைட்லி கப்புள்டு. இப்போ அதாவது ஒரு ரிசோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோன்ற அவசியம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், எல்லா கோடும் மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். அது ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ராபேக். அது ஒரு ட்ராபேக்கு. அடுத்து வந்து டெஸ்டிங் பண்ணுறது. இப்போ வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கு, அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி அப்ரோச் கொண்டு வரப்போ நம்மளுக்கு இது வந்து இந்த டிபெண்டன்சி லுக்கப் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அந்த 2 விஷயத்தை ட்ராபேக்காக சொல்கிறாங்க. ஓகேவா? கம்பேர் டு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், அது கம்பேர் பண்ணும்போது இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேவா? இப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது ஒரு டிசைன் பேட்டர்னு. இது என்ன பண்ணால், இந்த நம்ம ப்ரோக்ராமில் இருக்க டிபெண்டன்சி வந்து ரிமூவ் பண்ணுறது இதோட ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறா, இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும். அதாவது எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸில் இருக்குது, அதாவது XML ஃபைல், அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து தரது தான் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனோட ஒர்க். ஓகேவா? அது ப்ரொவைட் பண்ணும். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? இதனால் என்ன ஆகுதுன்னா, லூஸ்லி கப்புள்டு வந்து அச்சீவ் பண்ணப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம், லூஸ்லி கப்புள்டு அச்சீவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டெஸ்டிங் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அது டைட்லி கப்புள்டு, இது லூஸ்லி கப்புள்டு. அது நாட் ஈஸி ஃபார் டெஸ்டிங், இது வந்து ஈஸி ஃபார் டெஸ்டிங். அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அட்ரஸ்னு ஒரு கிளாஸ்க்கு அதுக்கான இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் ஏட் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணல. ஓகேவா? அது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எம்ப்ளாயின்ற கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, செட்டர் மெத்தட் மூலிமா அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 மூலிமா 2 டைப் மூலிமா அச்சீவ் பண்ணிருக்காங்க. இங்கே இருக்கலாம். இதனால் என்ன யோசனை, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மாடிஃபிகேஷன் பண்ணால் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுதான் பெரிய விஷயம். அதேமாரி டெஸ்டிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டீசெண்டான கோட் மாதிரி இருக்கனால இது ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறேன், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரொவைடட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் XML ஃபைல் எய்தர் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது XML ஃபைல், அதாவது எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸில் இருக்க ஃபைலில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஒன்று கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா இல்லை செட்டர் மெத்தட் மூலிமா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை 2 விதத்தில் அச்சீவ் பண்ணலாம். என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா இல்லை செட்டர் மெத்தட் மூலிமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தர் டாபிக்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.